நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கன்க்ளூஷன் என்னது முடிவுரை. இந்த சாப்டரோட முடிவுரை, ரைட்டா? முடிவுரையில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். டுடே இந்தியா ஹேஸ் ஃபார்மல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வித் மோஸ்ட் ஆஃப் த நேஷன் அப்படின்றான். டுடே தற்போதுள்ள இந்தியாவானது, அதாவது தற்போதுள்ள இந்தியா ஹேஸ் ஃபார்மல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன். அப்போ ஃபார்மல் என்னது? முறையான தூதரக, டிப்ளமேட்டிக்னா தூதரக உறவுகள், முறையான தூதரக உறவுகளை வித் மோஸ்ட் ஆஃப் த நேஷன்ஸ் கொண்டுள்ளது. எது யார் கூட? மோஸ்ட் ஆஃப் த நேஷன், அதிகமான நாடுகளுடன் கொண்டுள்ளது, ரைட்டா? டிப்ளமேட்டிக்னா தூதரக உறவுன்னு அர்த்தம், ரைட்டா? டுடே தற்போதுள்ள இந்தியாவானது ஹேஸ்னா இருக்கிறது. எவ்வாறாக? ஃபார்மல் என்னது? முறையான தூதரக, டிப்ளமேட்டிக்னா தூதரக உறவுகளை வித் மோஸ்ட் ஆஃப் த நேஷன்ஸ், பல நாடுகளோடு, பல நேஷன் நாடுகளோடு கொண்டுள்ளது. கொண்டுள்ளது, கமா போட்டிருக்கான். அடுத்து பிசேஸ்னா அதோடு சேர்த்து, இதோட சேர்த்து இன்னும் எதாவது சொல்ல போகிறாங்க. இதோட சேர்த்து பீயிங் த வேர்ல்ட்ஸ் செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி, இதோட சேர்த்து பீயிங்னா இருந்த போதிலும், பீயிங் த வேர்ல்ட்ஸ் செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி, உலகத்தின் இரண்டாவது அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்த போதிலும், ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. அது இந்த இடத்த முதல்ல வரணும், புஸ்டாக வச்சுட்டான். பீயிங்னா பிசைட்ஸ், இதோட சேர்த்து பீயிங் த வேர்ல்டுனா உலகத்தில் செகண்ட் இரண்டாவதாக அதிகமான, முதல் சீனா, அதுக்கடுத்து அதிகமான மக்கள் தொகை இந்தியா, அதிகமான மக்கள் தொகை மக்கள் தொகை கொண்ட நாடு. அப்போ இது எப்படி படிக்கணும்னு சொன்னால், பீயிங் பிசைட்ஸ்னா அதிகமான மக்கள் தொகை, உலகத்தில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்த போதிலும், டுடே இந்தியா தற்போதுள்ள இந்தியா ஹேஸ்னா இருக்கிறது, முறையான தூதரக உறவுகளை பல நாடுகளோடு கொண்டுள்ளது. அப்படி தான் படிக்கணும். இது முதல்ல வந்துடும், அது பின்னாடி வந்துடும், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, ரைட்டா? லார்ஜஸ்ட் பெரிய டெமோக்ரஸினா என்னது? அதாவது ஒரு ஜனநாயக நாடு. இந்தியா வந்து ஒரு பெரிய ஜனநாயக நாடு, லார்ஜஸ்ட்னா பெரிய ஜனநாயக நாடு. அண்டு மேலும் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் கண்ட்ரி. மேலும் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட், அதாவது வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் இது ஒரு நாடு. ஒரு நாடு எதில்? ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் கண்ட்ரி, வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் உலகத்தில், அதில் இந்தியாவும் ஒன்று. அப்போ தோ இந்தியா இஸ் நாட் இன் எனி மேஜர் மிலிட்ரி அலையன்ஸ். அப்புறம் தோன்னா இருந்த போதிலும், எப்படி இருந்த போதிலும்? இந்தியா இஸ் நாட்னா இந்தியா இல்லை. எதில் இல்லை? இருந்த போதிலும்னா இருந்த போதிலும் இல்லை. இந்தியா இஸ் நாட் இன் எனி மேஜர் மிலிட்ரி அலையன்சஸ். அப்படின்னா மிலிட்ரி அலையன்ஸ்னால் இராணுவ ஒப்பந்தம், பெரிய இராணுவ ஒப்பந்தம். மேஜர்னா பெரிய இராணுவ ஒப்பந்தம். அதாவது இந்தியாவானது இஸ் நாட் இல்லை. அப்படின்னா இந்தியா பெரிய இராணுவ ஒப்பந்தம் செய்யாமல் இருந்த போதிலும், அதான் மீனிங். இந்தியா இஸ் நாட் இல்லை. எதில்? எந்த நாடு கூடயும் பெரிய இராணுவ ஒப்பந்தம் செய்யலை. இந்தியா இஸ் நாட் இல்லை எங்கே? இன் எனி மேஜர் மிலிட்ரி அலையன்ஸ். அப்படின்னா பெரிய இராணுவ ஒப்பந்தம் செய்யாமல் இருந்த போதிலும், அதுக்கடுத்து தோன இருந்த போதிலும், அவர் ரிலேஷன் வித் மேஜர் பவர்ஸ். அப்போ நம்மளோட ரிலேஷன் தொடர்புகள் வித் மேஜர் பவர்ஸ்னால், அதாவது மேஜர்னால் பெரிய சக்தி வாய்ந்த நாடுகளோட நம்மளோட தொடர்புகள். அப்படி நம்ம செய்யாமல் இருந்த போதிலும், இராணுவ ஒப்பந்தம் செய்யாமல் இருந்த போதிலும், அவர் ரிலேஷன் நம்மளோட தொடர்புகள் வித் த மேஜர் பவர்ஸ்னால் பெரிய சக்தி வாய்ந்த நாடுகளோட ஹேவ் அக்யோர்ட் எ ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் அப்படின்ட்டா. ஹேவ் அக்யோர்ட் எ ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்னா என்னது? ஸ்ட்ராட்டஜிக்னா ஒரு திட்டம், அதாவது ஆழமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்ட்ராட்டஜிக்னா ஒரு மூலோபாய, அதாவது இப்போ நம்ம எந்த விதமான ஒரு மிலிட்ரி இது செய்யாமல் இருந்த போதிலும், பெரிய நாடுகளோடு நம்மளோட தொடர்பானது எவ்வாறாக இருக்கிறது? ஹேவாக்கேன்னா பெறப்பட்டது. எப்படி பெறப்பட்டது? இப்போ வைத்திருக்கிறது. ஹேவாக்கேன்னா இந்தியா வைத்திருக்கிறது. எப்படி? ஸ்ட்ராட்டஜிக் டெப்த். ஸ்ட்ராட்டஜிக்னா ஒரு தீர்மானமான ஆழத்தை கொண்டுள்ளது. அப்படின்னா ஒரு நல்ல உறவை கொண்டுள்ளது. ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்னா நல்ல ஒரு பங்கு வகிக்கிறது, ரைட்டா? நல்ல ஒரு பங்கு வகிக்கிறது. அதாவது யார் கூட? பெரிய பவர்ஸ், அது அதிகாரம் வாய்ந்த நாடுகளோட இந்தியாவோட உறவானது எவ்வாறு இருக்கிறது? நல்ல பங்கு வகிக்கிறது, ரைட்? அப்படி மூலோபாய டெப்த்னு ஆழத்தை கொண்டுள்ளது, ஆழமான பங்கு வகிக்கிறதுன்னு அர்த்தம். நல்ல உறவை கொண்டுள்ளதுன்னு அர்த்தம். அக்யூரேட்னா பெற்றது, ரைட்டா? எதை பெற்றது? ஸ்ட்ராட்டஜிக் டெப்த். ஸ்ட்ராட்டஜிக்னா ஒரு
நியாயமான திட்டமான என்ன திட்டம், அதாவது ஆழமான ஒரு திட்டத்தை பெற்றுள்ளது. ரைட்டா, அது கொண்டுள்ளது, நல்ல உறவை கொண்டுள்ளது. அவர் காமன் ஃபைட் எகெனிஸ்ட் டெரரிசம். அப்போ யாருன்னா நம்மளோட முக்கியமான பொதுவான ஒரு சண்டை, நம்மளுக்கு இந்திய நாட்டுக்கு ஒரு பொதுவான சண்டை என்பது டெரரிசம், தீவிரவாதத்தை எதிர்த்து சண்டை போடுறது தான் நம்மளோட பொதுவான ஒன்று. அவர் காமன்னா பொதுவான சண்டை என்பது, நம்ம பொதுவாக சண்டை போடுறது என்பது எதற்கு எதிர்த்தாலும் இருக்க எகெனிஸ்ட் டெரரிசம், தீவிரவாதத்தை எதிர்த்து சண்டையிடுதல் தான் நம்மளோட பொதுவான வேலை என்று சொல்கிறார். அவர் காமன் பொதுவான ஒரு சண்டை என்பது எகெனிஸ்ட் டெரரிசம். எகெனிஸ்ட்னா டெரரிசம், தீவிரவாதத்தை எதிர்த்து சண்டை போடுறது. இஸ் எ பர்டிகுலர் எலிமெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்றான். இஸ் எ பர்டிகுலர் எலிமெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க வலிமை, அதாவது பர்டிகுலர் எலிமெண்ட் நம்ம இந்தியாவோட குறிப்பிடத்தக்க வலிமையின் பொருள் ஆகும். ரைட்டா, பர்டிகுலர் குறிப்பிடத்தக்க ஸ்ட்ரென்த்னா வலிமை, அப்போ எலிமெண்ட்னா ஒரு குறிப்பிடத்தக்க வலிமையின் பொருள் ஆகும். ரைட்டா, வலிமையின் எலிமெண்ட்னா கூறுகள்னு அர்த்தம். வலிமையின் கூறுகள் என்று சொல்லுவார்கள். நம்ம இந்தியாவுக்கு டெரரிசம் ஜாஸ்தி, அதனால் இந்தியாவோட பொதுவான சண்டை என்பது தீவிரவாதத்தை எதிர்த்து தான் இருக்கிறது. அவை இவைகள் இஸ் ஏ பர்டிகுலர் எலிமெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த், பர்டிகுலர் குறிப்பிடத்தக்க கூறுகளின் வலிமையாகும். எலிமெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்னா கூறுகளின் வலிமையாகும். இதுதான் கூறுகளின் வலிமையாகும்ன்றான். இந்தியா ஹேஸ் சாட் டு அச்சீவ், இந்தியா விரும்புகிறது. இந்தியா ஹேஸ் டு சாட்னு விரும்புகிறது, விருப்பப்படுகிறது. டு அச்சீவ் பெற வேண்டி, எதை பெற வேண்டி, இட்ஸ் செக்யூரிட்டி, இதனோட பாதுகாப்பை இந்தியா தக்க வைத்து கொள்ளுகிறது. ரைட்டா, ஷார்ட்னா பெற்றுள்ளது, பெற விரும்புகிறது, ரெண்டு ஒன்று தான். இட்ஸ் செக்யூரிட்டி, இதனோட பாதுகாப்பை இந்தியா பெற விரும்புகிறது. அச்சீவ்னா பெற்றது, ஷார்ட் டு அச்சீவ்னா பெற்றது. இதனோட செக்யூரிட்டி, இந்தியாவோட பாதுகாப்பை இந்தியா கொண்டுள்ளது. அச்சீவ்னா கொண்டுள்ளதுன்னு வச்சுக்கேன். அண்டு சோசியோ எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட், சோசியல்னா சமூக பொருளாதார முன்னேற்றம், அட்வான்ஸ்மெண்ட்னா முன்னேற்றம். இந்தியா தன்னுடைய பாதுகாப்பை கொண்டுள்ளது, அச்சீவ்னா பெற்றுள்ளது. அண்டு மேலும் சோசியோ எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட், சமூக பொருளாதார முன்னேற்றத்தையும் கொண்டுள்ளது. ஒயில் அட் த சேம் டைம், அந்த நேரத்தில், ஒயில்னா அந்த நேரத்தில், அட் த சேம் டைம் அந்த நேரத்தில், ஒயில் அட் த சேம் டைம்னா அந்த மாதிரியான நேரங்களில், ஒயில்னா நேரங்களில், ஒர்க்கிங் ஃபார் பீஸ், என்ன செய்கிறது இந்தியா, அமைதிக்காகவும் வேலை செய்கிறது. ஒர்க்கிங் ஃபார் பீஸ், அமைதிக்காகவும் வேலை செய்கிறது. ஃப்ரீடம், சுதந்திரத்துக்காகவும் வேலை செய்கிறது. ப்ரோக்ரஸ் அண்ட் ஜஸ்டிஸ், முன்னேற்றம் மற்றும் நீதி, இந்த இரண்டுக்கும் சேர்த்து வேலை செய்கிறது. யாருக்காக வேண்டிய, டு ஆல் நேஷன்ஸ், அப்போ எல்லா நாடுகளுக்கும் அமைதி மற்றும் பீஸ்னு அமைதி மற்றும் சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்றும், ப்ரோக்ரஸ் அண்ட் ஜஸ்டிஸ், அப்போ அவங்க நாடுகள், எல்லா நாடுகளும் முன்னேற வேண்டும் என்றும், அவங்க எல்லா நாடுகளிலும் நீதியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் இந்தியா வேலை செய்கிறது. அண்டு பீப்புள்ஸ், அந்த நாடுகள் மற்றும் அந்த நாடுகளில் உள்ள மக்கள், எல்லா நாடுகளில் உள்ள மக்கள், அண்டு பீப்புள்ஸ் அப்படின்னா அந்த மக்களும் நாடுகளும் இதெல்லாம் பெற வேண்டி இந்தியா வேலை செய்கிறது. தட்ஸ் இந்தியா அட்ஹர்ஸ் அப்படின்றான். தட்ஸ் ஆகவே இந்தியா அட்ஹர்ஸ்ன்னு சொன்ன என்னது, கடைபிடிக்கிறதுன்னு அர்த்தம். அட்ஹர்ஸ் இந்தியா, தஸ் ஆகவே இந்தியா அட்ஹர்ஸ் கடைபிடிக்கிறது. எதை கடைபிடிக்கிறது, டு த ஃபாரின் பாலிசி பிரின்சிபல்ஸ், அப்போ வெளிநாட்டு கொள்கை தத்துவங்களை இந்தியா கடைபிடிக்கிறது. ஃபாரின்னா வெளிநாடு, பாலிசினா கொள்கைகள், பிரின்சிபல்னா பாலிசினால் கொள்கை தான், பிரின்சிபல்னு கொள்கைகளின் கொள்கை. ரைட்டா, வெளிநாட்டு கொள்கையின் கொள்கை. ரைட்டா, ஃபாரின் பாலிசினா வெளிநாட்டு கொள்கையின் கொள்கைகளை கடைபிடிக்கிறது. ரைட்டா, அப்போ தாஸ் இந்தியா அட்ஹர்னா கடைபிடிக்கிறது. டு த ஃபாரின் பாலிசினா வெளிநாட்டு கொள்கையின் கொள்கைகளை கடைபிடிக்கிறது. தேட் என்னவென்றால், அப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள், அந்த கொள்கைகள் இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் உலகளவிய நாடுகளில், ரைட்டா, சர்வதேச தொடர்புகள், சர்வதேச ரிலேஷன்ஸ்னா தொடர்புகள். ரைட்டா, சர்வதேச தொடர்புகள், தெர் இஸ் நோ பெர்மனன்ட் ஃப்ரெண்ட் அண்ட் நோ பெர்மனன்ட் ஃபோனா எதிரி. ரைட்டா, இந்த சர்வதேச ரிலேஷன்ஷிப் உறவுகளில் இந்தியா சொல்லுது, சர்வதேச நாடுகளின் உறவுகளில், இன்டர்நேஷ்னல் சர்வதேச நாடுகளின் உறவுகளில் இந்திய அரசாங்கமான சொல்லுது. ஒரு நாடோட உறவு வச்சிருக்கல, அதான் சொல்கிறான். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்னா இந்திய சர்வதேச நாடுகள், இன்டர்நேஷ்னல் சர்வதேச நாடுகளின் ரிலேஷன் உறவுகளில் தெர் இஸ் நோ பெர்மனன்ட் ஃப்ரெண்ட், தெர் இஸ் நோ, அங்கே இல்லை பெர்மனன்ட் ஃப்ரெண்டு, அது பெர்மனன்ட் நிரந்தரமான நண்பன் யாரும் இல்லை, எந்த நாடும் கிடையாது. ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு நிரந்தரமான நண்பனும் கிடையாது. தெர் இஸ் நோ பெர்மனன்ட் ஃப்ரெண்ட், நிரந்தரமான நண்பன் யாரும் இல்லை.
அண்டு நோ பெர்மனண்ட் ஃபோ அப்படின்னா ஃபோனா எதிரி. அண்டு அதேமாரி மேலும் நோ பெர்மனண்ட் அப்படின்னா பெர்மனண்ட் நிரந்தரமான எதிரியும் இல்லை. நல்லா பார்த்துக்கோ. இந்தியாவோட உறவு எப்படி இருக்குன்னா வேறு நாடுகளோட யாரும் இந்தியாவுக்கு ஃப்ரெண்டும் கிடையாது, எதிரியும் கிடையாது, நியூட்ரலாக தான் பழகிட்டு இருக்கு. அதான் சொல்கிறான். இனி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்னா இன்டர்நேஷ்னலாக அதாவது சர்வதேச நாடுகளின் உறவுகளில் there is no permanent friend அப்படின்னா எந்த நிரந்தரமான நண்பரும் இல்லை, அண்டு மேலும் நிரந்தரமான எதிரியும் இல்லை, ஃபோனை எதிரியும் இல்லை. ஒன்லி என்னவென்றால் ஒன்லி த இன்ட்ரெஸ்ட் ஆர் பெர்மனெண்ட் அப்படின்றான். ஒன்லி த இன்ட்ரெஸ்ட் நலன்கள், இந்த இடத்துல நாட்டின் நலன்கள் தான் நிரந்தரமானது. நம்ம நாட்டின் நலன்கள் நிரந்தரமானதாக தவிர நம்மளுக்கு வேறு நாடு நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. நாட்டின் நலனை வைத்துத்தான் நம்ம செல்ல வேண்டும் சொல்கிறான். அடுத்து நியூ சேலஞ்சஸ் ஃபோர்ஸ்டு இந்தியா டு அட்ஜஸ்ட் டு நியூ ரியாலிட்டிஸ். அப்போ நியூ சேலஞ்சஸ்னால் புதிய சவால்கள் ஃபோர்ஸ்டு இந்தியாவை நிர்பந்தப்படுத்தியது. ஃபோர்ஸ்னால் கட்டாயப்படுத்தியது. நியூ சேலஞ்சஸ் புதிய உலகத்தில் மாற்றங்கள் ஏற்படுகிறது இல்லையா, அதான் சொல்கிறேன். நியூ சேலஞ்சஸ்னால் புதிய மாற்றங்கள், புதிய சவால்கள் ஃபோர்ஸ்டு இந்தியாவை கட்டாயப்படுத்தியது. எதற்கு? டு அட்ஜஸ்ட் டு நியூ ரியாலிட்டிஸ் அப்படின்னா. டு அட்ஜஸ்ட்னா அதாவது அனுசரித்து செல்ல. எதற்கு? டு நியூ ரியாலிட்டிஸ், இந்த புதிய யதார்த்தமான ஒரு மெய்மை. இந்த மாதிரி புதுசாக ஒரு சேலஞ்சு வருதுன்னா அதற்காக வேண்டி இந்தியா அதுக்கு தக்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போக வேண்டி கட்டாயப்படுத்தப்படுகிறது. ரைட்டா? நியூ சேலஞ்சஸ் புதிய சவால்கள் ஃபோர்ஸ்டு இந்தியாவை கட்டாயப்படுத்தியது. எதற்கு? டு அட்ஜஸ்ட்னா அனுசரித்து செல்ல. எதற்கு? டு நியூ ரியாலிட்டிஸ், இந்த யதார்த்தமாக வரக்கூடிய சேலஞ்சஸ்களை தான் கொடுத்துருது. இந்த புதிய ரியாலிட்டிஸ் யதார்த்தமான மெய்மையான உண்மைகள், இந்த சேலஞ்சஸ். இப்போ ஒரு நாடு ஒரு சண்டை போடுது, அதில் நம்மளும் பாதிக்கப்படுவோம். ரைட்டா? அதனால் அதுக்கு தக்க நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போக கட்டாயப்படுத்தப்படுகிறது. ஈவன் தென் இருந்த போதிலும் பேசிக் ஃப்ரேம் ஒர்க், அடிப்படை கட்டுமானங்கள். ரைட்டா? இருந்த போதிலும் பேசிக் ஃப்ரேம் ஒர்க்னா இந்தியாவோட ஃபாரின் பாலிசியின் கட்டுமானங்கள்னு அர்த்தம். கட்டுமானங்கள் என்னது? கட்டமைப்பு. ரைட்டா? ஃபாரின் பாலிசியை உண்டாக்குறதுல கட்டமைப்பு. அதுதான். ஈவன் தென் இருந்த போதிலும் பேசிக் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஃபாரின் பாலிசி அப்படின்னா அடிப்படை வெளிநாட்டு கொள்கைகளின் அடிப்படை கட்டமைப்பானது. பேசிக் ஃப்ரேம் ஒர்க்னா அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னா உண்டாக்கியது. ஆஃப் இட்ஸ் ஃபாரின் பாலிசி, அதனோட வெளிநாட்டு கொள்கையில் அடிப்படை கட்டமைப்பானது ரிமைண்ட் மோர் ஆர் லெஸ் இருந்தது. வெளிநாட்டு பாலிசிகள் உண்டாக்கப்பட்டது, அது அப்படியே தான் இருந்தது. மோர் ஆர் லெஸ், சற்று கூட இருக்கும் இல்லை சற்று குறையாக இருக்கும், அவ்வளோதான். அதை அப்படியே நிர்வாகம் பண்ணிட்டே போனோம், அதை வச்சுக்கிட்டே போனாங்க. அதாவது ரிமைண்ட் மோர் ஆர் லெஸ், அதாவது சற்று கூடுதலாக உண்டாக்கியிருப்பாங்க இல்லை சற்று குறைவாக உண்டாக்கிப்பாங்க. மோர் ஆர் லெஸ் த சேம்னா உண்டாக்கப்பட்டது அது அவ்வாறாகவே இருந்தது. சற்று 2-3 கூடியிருக்கும் இல்லை 2-3 டெலிட் பண்ணியிருப்பாங்க, குறைச்சிருப்பாங்க. அதான் சொல்கிறோம். அதாவது பேசிக், அதை ஈவன் தென் இருந்த போதிலும் பேசிக் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஃபாரின் பாலிசினா வெளிநாட்டு கொள்கையின் அடிப்படை கட்டமைப்பானது ரிமைன் அவ்வாறாகவே இருந்தது. எவ்வாறாக? த சேம்னா எப்படி இருந்தது அப்படி இருந்தது. சற்று கூட இருக்கும், சற்று குறையாக இருக்கும். மோர் ஆர் லெஸ் த சேம். ரைட்டா? அப் நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இதில் என்ன சொல்லியிருக்கான்? டிஃபரன்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் பாலிசி, அதாவது டிஃபரன்ஸும் பிட்வீன் டொமஸ்டிக் பாலிசி அண்ட் ஃபாரின் பாலிசி. இப்போ டொமஸ்டிக் பாலிசினா உள்நாட்டு கொள்கைகள், அப்போ ஃபாரின் பாலிசினா வெளிநாட்டுக்கு உண்டான கொள்கைகள். உள்நாட்டுக்கு உண்டான கொள்கைகள் டொமஸ்டிக் பாலிசி, ஃபாரின் பாலிசினா வெளிநாட்டுக்கு உண்டான கொள்கைகள். இந்த ரெண்டுக்கும் உள்ள வேற்றுமைகள் என்ன? டிஃபரன்ஸ்னா வேற்றுமைகள். பிட்வீன் இந்த இரண்டுக்கும் நடுப்பட்ட வேற்றுமைகள் என்னன்னு பார்ப்போம். இப்போ டொமஸ்டிக் பாலிசி அப்படின்னா உள்நாட்டு கொள்கைகள் என்னன்னு பார்ப்போம். டொமஸ்டிக் பாலிசி இஸ் த நேஷன்ஸ் பாலிசி ஃபார் டீலிங் இஷ்யூஸ் வித்தின் ஓன் நேஷன். அப்போ டொமஸ்டிக் பாலிசினா உள்நாட்டு கொள்கைகள் என்பது இஸ் நேஷன்ஸ் பாலிசி, தேசிய திட்டங்கள் ஆகும். நேஷன்ஸ் பிளான் அப்புறம் தேசியத்தில் வகுக்கப்பட்ட, நம்ம தேசத்துக்காண்டி வகுக்கப்பட்ட திட்டங்கள். நம்ம நாட்டுக்கு ஒரு ரூல்ஸை போடுறோம், அது நம்ம நாட்டில் தான் பொருந்தும். அதே ரூல்ஸ் வேறு நாட்டுக்காரன்ட்ட பொருந்தாது. நம்ம போட்ட ரூல்ஸ் நம்மளுக்கு தான் பொருந்தும். ரைட்டா? இது இந்த எல்லைக்குள்ளே நடந்தால் தான் அந்த ரூல்ஸ் செயல்படும். எல்லையை விட்டு நடந்தது அந்த ஒரு சம்பவம்னா, இப்போ பாகிஸ்தானில் ஒருத்தர் மர்டர் பண்ணிட்டான், இந்தியாவில் மர்டர் பண்ணால் தூக்கு தண்டனை. அங்கே தூக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? அவன் போட்ட ரூல்ஸ் தான் அவனுக்கு செல்லும். ரைட்டா? அதான் டொமஸ்டிக் பாலிசினா உள்நாட்டு திட்டங்கள், என்னது உள்நாட்டு கொள்கைகள். இது நேஷன்ஸ் பிளான் அப்படின்னா தேசிய திட்டங்கள் ஆகும். ரைட்டா? உள்நாட்டு கொள்கைகள்
தேசிய திட்டங்கள், பிளான்னா திட்டங்கள் ஆகும். அது என்ன செய்யும்? ஃபார் டீலிங் இஷ்யூஸ், டீலிங்னா அதை சரி செய்ய, இஷ்யூஸ்னால் பிரச்சனைகளை சரி செய்ய, ரைட்டா? ஃபார் டீலிங் இஷ்யூஸ்னால் பிரச்சனைகள், சவால்களை சரி செய்ய, வித் இட்ஸ் ஓன் நேஷன், எங்கே? வித்தின் அதற்குள்ளாக, வித்தின் இட்ஸ் ஓன் நேஷன். அப்போ அந்த சொந்த தேசத்துக்குள்ளாக பிரச்சனைகளை சரி செய்வதற்குத்தான் இந்த டொமஸ்டிக் பாலிசி. அப்போ அதே இது இங்கே வாங்க, பெர்மனண்ட் பாலிசி, இது ஃபாரின் பாலிசி. என்ன சொல்லுங்க? ஃபாரின் பாலிசி இஸ் த நேஷன்ஸ் பாலிசி. இதுவும் ஒரு தேச பாலிசி தான். ஆனால் இது வந்து ஒன்லி ஃபார் அதர் கண்ட்ரிஸ், வேறு நாடுகளோட ஒரு பாலிசி, ரைட்டா? ஃபாரின் பாலிசி அப்படின்னா வெளிநாட்டு கொள்கை என்பது இஸ் த நேஷன்ஸ் பிளான், அப்புறம் தேசிய திட்டம் தான். ஃபார் இது என்ன டீல் பண்ணுது? டீலிங் வித் அதர் நேஷன். அப்படின்னா இது எதை வந்து டீல் பண்ணுதுன்னா செயல்படுகிறது, இந்த திட்டம் செயல்படுகிறது வித் யார் கூட? அதர் நேஷன், வேறு நாடுகள் கூட இது செயல்படுகிறது, ரைட்டா? அது நாட்டுக்குள்ளே செயல்படுகிறது, இது வேறு நாடுகள் கூட செயல்படுகிறது, ரைட்டா? அப்போ ஃபாரின் பாலிசினா வெளிநாட்டு கொள்கை என்பது இஸ் எ நேஷன்ஸ் பாலிசி, நம்ம நாட்டால் உண்டாக்கப்பட்ட பிளான் தான், திட்டங்கள் தான். ஆனால் செயல்படுகிறது எப்படியே? ஃபார் டீலிங் வித் அதர் நேஷன், மற்ற நாடுகளோடு செயல்படுகிறது, ரைட்டா? அப்போ ரெண்டாவது பாருங்கள், இட் இன்க்ளூட்ஸ் லா, இது அடங்கியுள்ளது. எது? லா ஃபோக்கஸிங் ஆன் டொமஸ்டிக் அஃபேர்ஸ். லான்னா சட்டங்கள் ஃபோக்கஸிங்னா சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளது. எது இந்த இடத்துல ஃபோக்கஸிங் என்னது? ஃபோக்கஸ்னால் அதை கூர்ந்து அதை நடைமுறைப்படுத்தப்படுகிறது, ரைட்டா? அப்படி வச்சுக்கோ. ஃபோக்கஸ்னால் கவனித்தல்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல சட்டங்கள் இட் இன்க்ளூஷன் இது இதற்குள்ளே இருக்குது, டொமஸ்டிக் பாலிசிக்குள்ளே அடங்கி இருக்கிறது. எது அடங்கி இருக்கிறது? லா, சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எதற்கு? ஆன் டொமஸ்டிக் அஃபேர்ஸ். டொமஸ்டிக்னா உள்நாட்டு அஃபேர்ஸ்னு என்னது? செயல்களுக்கு, உள்நாட்டு செயல்களுக்காக வேண்டி இவைகள் ஃபோக்கஸிங்னா நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட் சோஷியல் வெல்ஃபேர்னா சமூக நலனுக்காக வேண்டி நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஹெல்த் சுகாதார கவனத்துக்காக வேண்டி நடைமுறைப்படுத்துகிறது. எஜுகேஷன் படிப்புக்காக வேண்டி, சிவில் ரைட்ஸ் மனித உரிமைகளுக்காக வேண்டி, அடுத்து எக்கனாமிக் இஷ்யூஸ் பொருளாதார பிரச்சனைகளுக்காக வேண்டி, அண்டு சோஷியல் இஷ்யூஸ் சமூக பிரச்சனைகளுக்காக வேண்டி இந்த திட்டங்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது. இங்கே வாங்க, அடுத்து அதே இது ட்ரேட்னா வணிகத்துக்காக வேண்டி உபயோகப்படுது. ஃபாரின் பாலிசி எதுக்கு பயன்படுது? வணிகம், இந்த நாட்டிலிருந்து வேறு நாட்டுக்கு வணிகம் பண்ணுறது, அதை வணிகம். டிப்ளமேசினா தூதரக உறவுகள், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு சேங்ஷன்னால் அப்போ அதாவது நம்ம இப்போ ஒரு நாடு, இப்போ நான் ரஷ்யாவோட தொடர்பு வச்சுருக்கேன், நம்ம நாடு இந்தியானா அவங்க ஒரு ஆயுதம் வாங்குகிறோம், அதுக்கு வந்து ஒப்புதல் வழங்குதல், ரைட்டா? சேங்ஷன்னா ஒப்புதல் வழங்குதல். அடுத்து டிஃபென்ஸ் பாதுகாப்பு, உலக பாதுகாப்புக்காக வேண்டி வேறு நாடோடு செய்கிறது. இன்டெலிஜென்ஸ்னால் அறிவுக்கூர்மையை பகிர்ந்து கொள்ளுதல். டெக்னாலஜியில் இன்டெலிஜென்ஸ் சொல்லணும், அறிவுக்கூர்மைன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ குளோபல் என்வைரன்மெண்ட், அப்போ உலகளாவிய சுற்றுப்புற சூழல்கள், உலகளாவிய சுற்றுப்புற சூழல்கள் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. இவைகள் பிரிவுகளாக உள்ளன. எது? வெளிநாட்டு கொள்கைகளின் பிரிவுகளாக இவைகள் அமைந்திருக்கின்றன. சரி, ஓகே.